கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நாம் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருப்பது நிமித்தம் நமக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவை எல்லாவற்றிலும் அவர் நம்மை விடுவிப்பார். எபிரேயர் 11:25 வாசிக்கிறோம், மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நீதி நிமித்தம் நாம் துன்பப்படுவர்களாய் இருக்கும்போது பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இயேசுவின் நிமித்தம் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் நம் பேரில் பொய்யாய் சொன்னால் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:11 வாசிக்கிறோம், அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று பவுல் சொல்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கும்போது நாம் துன்பப்படுகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். மத்தேயு 13:21 வாசிக்கிறோம், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான் என்று. நாம் கிறிஸ்துவுக்காக அவருடைய வசனத்தை கை கொள்ளும்போது அவருடைய வசனத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம். அப்போஸ்தலர் 13:50 வாசிக்கிறோம், யூதர்கள் பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 4:9 துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது என்று பவுல் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்காக அவர் வசனத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படலாம். நாம் நீதிமான்களாய் இருக்கிற நிமித்தம் துன்பப்படலாம். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:19 படி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.